Hi, welcome to my channel. It is 0 to juniors in commerce and accountancy classes. Economics level standard பார்த்துட்ருக்கோம். So, first chapter introduction to macroeconomics is the basic concepts in economics தான் பார்க்கலாம். First one வந்து forms of economy பார்த்தீங்கன்னா production, distribution, exchange and consumption. Produce பண்ணுவோம், distribute பண்ணுவோம், exchangeனா you are going to sell. அண்ட் கன்சப்ஷன்னா டேரெக்டாக நம்ம கன்சியூம் பண்ணுறது. இந்த 4 தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் எக்கானமி. நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி படிக்கலாம். கூட்ஸ்னால் என்னது? இட் இஸ் நத்திங் பட் எது நம்மளால் பார்க்க முடியும், விச் we can see and touch, they are called goods. சர்வீசஸ்னால் என்ன? விச் யூ cannot see. ஒரு சர்வீஸ், டாக்டரோட சர்வீஸ் நம்மளால் பார்க்க முடியாது, அதை வந்து நம்மளால் வந்து ஃபீல் தான் பண்ண முடியும் தவிர நம்ம வந்து பார்க்க முடியாது அந்த சர்வீஸை. ஓகே, தட் இஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கூட்ஸு தே கேன் பி சீன் அண்ட் டச். நான் ஆல்ரெடி சொன்னேன், கூட்ஸ்னால் நம்ம பார்க்க முடியும், நம்ம அதை டச் பண்ண முடியும். சர்வீசஸ்னால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் ஃபீல் தான் பண்ண முடியும், ஃபெல்ட். தே கேன் பி ஸ்டோர். நம்ம அந்த கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சர்வீஸை ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு வாட்டி சர்வீஸ் கொடுத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு டைம் கேப் இருக்குது ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, கன்சப்ஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைஸ் இருக்குது. ரைஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பேக்கெல்லாம் பண்ணிவிட்டு டைம் எடுக்கும். அந்த செல் பண்ணுறதுக்கு, ஒரு கன்சியூமருக்கு செல் பண்ணுறதுக்கு அந்த டைம் இருக்கும், ஒரு 2 மாதம் 3 மாதம்னு சொல்லிட்டு. ஸோ அது டைம் கேப் இருக்கும். அது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டைம் கேப் இருக்காது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா டேரெக்டாக போய் ஹாஸ்பிட்டல் போவேன். ஸோ தெர் இஸ் நோ டைம் கேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பென், பேப்பர், நோட் புக். இதில் பார்த்தீங்கன்னா டீச்சிங், மெடிக்கல் கேர், ப்ளம்பரிங், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்வீசஸ். நெக்ஸ்ட் கூட்ஸ்னால் என்னன்னாக்கா, கூட்ஸ்க்கும் அசெட்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கூட்ஸ்னால் என்னன்னா லைக் பையிங் அண்ட் செல்லிங் ஹேப்பன்ஸ். ஸோ நான் வாங்குவேன் விற்பேன், அது கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி, இது அசெட்ஸ்னால் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம வந்து ஒரு வாட்டி கார் வாங்கிட்டு வாங்குறது விற்கிறது வச்சுக்க மாட்டோம். வாங்குறது விற்கிறதுனா அது வந்து கூட்ஸ் ஆகிடும். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம வச்சுக்கிறோம், லைஃப் லாங்காக யூஸ் பண்ணிக்கிறோன்னா தட் இஸ் கால்ட் அண்ட் அசெட். ஸோ இப்போ கூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராடக்ட் சொல்லுவாங்க, கமோடிட்டி சொல்லுவாங்க, திங்ஸு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய டேர்ம்ஸில் சிக்னிஃபை பண்ணுவாங்க. இது வந்து டேஞ்சபிள்னா என்னது? விச் we can see and touch. நெக்ஸ்ட் இது வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ஒரு டயர் வாங்கினேன், டயர் வந்து ஐ கேன் ப்ரிசர்வ், அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கலாம். ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன், மொபைல் ரொம்ப நாள் இருக்கும். ஒரு பென் வாங்கியிருக்கேன், அது யூஸ் ஆகிறோன்னு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவேன். ஸோ திஸ் இஸ் ஆல் நத்திங் பட் எ குட்ஸ் ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட், தட் இஸ் யூ கேன் ப்ரிசர்வ் இட் அண்ட் எக்ஸஸ் இண்டிபெண்ட்லி, லைக் எல்லாருக்குமே ஈஸியாக கிடச்சிடும் அது. அண்ட் சப்போஸ் நான் ஒரு பென் வாங்குறேன்னா ஐ வில் பி த ஓனர் ஃபார் தட் பென். இப்போ நான் ஒரு மொபைல் வாங்குறேன்னா அது ஐ எம் த ஓனர் ஃபார் தட். ஸோ அதே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், என்னோடய மொபைல் வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இட் ஹேஸ் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச்னால் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களால் காசு கூட வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் வாங்கியிருக்கேன், மொபைல் வாங்கிட்டு நான் விற்றுறேன், ஸோ எனக்கு காசு வரும். தட் இஸ் கால்ட் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். கைண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கூட்ஸ் அண்ட் எக்கனாமிக் கூட்ஸ். ஃப்ரீ கூட்ஸ்னால் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது ஃப்ரீ கூட்ஸ். எக்கனாமிக் கூட்ஸ்னால் காசு கொடுத்து வாங்குறது எக்கனாமிக் கூட்ஸ். சிம்பிளி தான் ஒரு டிஃப்ரென்ஸு. எக்கனாமிக் கூட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டட் பை மேன், லைக் பென், பென்சில், காரு, லைக் இதெல்லாம் வந்து எக்கனாமிக் கூட்ஸ். அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஃப்ரீ கூட்ஸ்னால் க்ரியேட்டட் பை நேச்சரே நம்மளுக்கு கொடுக்குறது. ஸோ எக்கனாமிக் கூட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கும், ஃப்ரீ கூட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்காது. இதில் வந்து யூஸும் இருக்கும். யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸும் இருக்குது, எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பென் வேணும் எனக்கு, அப்போ என்ன பண்ணுவேன், நான் காசு கொடுத்துட்டு பென் வாங்குவேன். ஸோ தட் இஸ் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். இதில் ஃப்ரீ கூட்ஸில் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் யூ யூஸ் ஃபார் தட். என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா டயர் வாங்கணும், அந்த டயருக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க, அது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சொல்லுவாங்க. இதில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இல்லை. இதில் ஃப்ரீ கூட்ஸில் இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார், பைப் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் வந்து எக்கனாமிக் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ கூட்ஸ்னால் சீ வாட்டர், ரெயின் வாட்டர், ஏர், இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், காசு எதுவும் இல்லை. ஆனால் வாட்டர் வந்து முன்னாடி இட் இஸ் அ ஃப்ரீ குட், ஆனால் இப்போ நம்மளுக்கு பாட்டிலில் கிடைக்கிறதுனால அதுவும் இப்போ எக்கனாமிக் கூடாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ கூட்ஸ்னால் தெரியும், இட் இஸ் அவைலபிள் நேச்சர், அபூடன்ஸ்
தேவைப்பட்ட அளவு நிறையா இருக்கும். அது வந்து மேன் வந்து எக்ஸ்ட்ரா அதெல்லாம் போட்டுட்டு வாங்க தேவையில்லை. ஏன்னா ஏரு, சன்ஷைன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது. அண்ட் இட் இஸ் அ நேச்சர் நம்மளுக்கு நேச்சர் கிஃப்ட் தே ஆர். ஓகே. இல்லை பார்த்தீங்கன்னா வாட்டர் எக்ஸாம்பிள் இப்போ தான் சொன்னேன். வாட்டர் வந்து முன்னாடி இட்ஸ் அ ஃப்ரீ குட், ஆனால் இப்போ நம்ம பாட்டிலில் பேக்ஸில் எல்லாத்துலையும் கிடைக்கிது. ஸோ தட் இஸ் கால்ட் இட்ஸ் நாட் எ ஃப்ரீ குட், இட் இஸ் ஹேஸ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஸோ எனக்கு தாகமாக இருக்குது, எனக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி வேணும்னாக்கா நான் டேரெக்டாக போய் கடையில் போய்ட்டு ஸோ வாட்டர் பாட்டில் ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா அந்த வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குன்னு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் கூட்ஸ் வந்து பிளென்ட்டியாக இருக்காது. ஏன்னா அது காசு கொடுத்து வாங்குறதுனால டெஃபினட்டாக அது வந்து ஸ்கேராக இருக்கும். ஸோ மேன் வந்து அது உனக்கு எங்களுக்கு எக்கனாமிக் கூட்ஸ் வேணால் டெஃபினட்டாக காசு கொடுத்து தான் வாங்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ். கன்சியூமர் கூட்ஸ்னால் ஒரு ஹியூமன் பீங்க்கு டைரெக்டாக ஒரு வாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஃபர்னிச்சர், ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் வந்து டைரெக்டாக உங்களோட தேவை வந்து டைரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது வந்து கன்சியூமர் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது க்ராசரிஸ் இதெல்லாமே கூட வில் ஹாவ் கன்சியூமர் கூட்ஸ். நெக்ஸ்ட் கேபிட்டல் கூட்ஸ்னால் ப்ரொடியூசர் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் கூட்ஸ்னால் ப்ரொடியூசர் கூட்ஸ். இது வந்து கன்சியூமரோட வாண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், எனக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு டெய்லர்கிட்ட போகிறேன். நான் ட்ரெஸ் அப்படியே ஸ்டிச் பண்ணாமல் என்னால் போட்டுக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக டெய்லர்கிட்ட போவேன். டெய்லர்கிட்ட போயிட்டு நான் வந்து என்னோடய சைஸ் அளவு ஸ்டிச் பண்ண சொல்லுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட சைஸ் லென்த்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தே கோயிங் டு ஸ்டிச் மை ட்ரெஸ்ஸு. ஸோ அதில் என்ன யூஸ் ஆகுது, மிடில் மிஷின். அந்த மிஷின் என்ன சொல்லுவாங்க, கேபிட்டல் கூட்ஸ். ஸோ அந்த மிஷின் இருந்தால் தான் என்னோடய தேவை, என்னோடய ட்ரெஸ் வந்து ரெடி ஆகும். ரைட், அது தான் கேபிட்டல் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் கேபிட்டல் கூட்ஸ், மிஷின் இதெல்லாம். நெக்ஸ்ட் வி ஹேவ் இஸ் பெரிஷபிள் கூட்ஸ் அண்ட் டியூரபிள் கூட்ஸ். பெரிஷபிள் கூட்ஸ்னால் ரொம்ப காலம் இருக்காது, அதோட லைஃப் லாங்காக அது இருக்காது, நீடிக்காது. அது பார்த்திங்கன்னா ஃபிஷ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்து பெரிஷபிள் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது உடனே நீங்கள் வந்து மார்க்கெட் விற்றுடணும், இல்லாட்டி அது கெட்டு போயிடும். ஏன்னா அது வந்து பெரிஷபிள் கூட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது சீக்கிரமாக டெட்டோரேட் ஆகிற நேச்சர் இது. ஸோ லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் ஃப்ரூட், மில்க், கர்டு இதெல்லாம். நெக்ஸ்ட் டியூரபிள் கூட்ஸ் அண்ட் செமி டியூரபிள் கூட்ஸ் லிட்டில் லாங்கர் டைமாக இருக்கும். சேர், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சேர் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டியூரபிள் கூட்ஸ். இது லைஃப் லாங் சொல்ல முடியாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 years அப்படி அதோட லைஃப் இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சர்வீசஸ். நான் ஆல்ரெடி சொன்ன சர்வீசஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது, இன்டேஞ்சபிள் சொல்லுவாங்க. ஸோ கூட்ஸ் எப்படியோ சர்வீசஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட், கரெக்ட். ஸோ எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், டெய்லர். ஸோ நான் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நான் சர்வீஸ் யார் கொடுக்குறாங்க, டெய்லர் கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் கொடுக்குறதுனால தானே என்னோட ட்ரெஸ்ஸை நல்லா போட முடியுது. ஸோ தட் இஸ் கால்ட் அ சர்வீசஸ். ப்ளம்பரிங், கார்பெண்டர், தென் வி ஹாவ் டாக்டர், டீச்சர், இதெல்லாம் வந்து சர்வீசஸ். இவங்கெல்லாம் வந்து சர்வீசஸ். செஃப்பு, தென் சிவில் இன்ஜினியர், ஹெல்ப்பர், இவங்கெல்லாம் வந்து சர்வீசஸ் கொடுக்குறவங்க. ரைட், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டேஞ்சபிள். ஆல்ரெடி சொன்ன இன்டேஞ்சபிள்னால் என்னது, விச் வி கேனாட் see and touch. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, ஓன்லி அதெல்லாம் ஃபெல்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இது வந்து இன்டேஞ்சபிள். இது இன்டேஞ்சபிள் திங். இன்டேஞ்சபிள்னால் விச் வி கேனாட் see and டச்சு. பட் இப்போ இருக்கிற வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து சர்வீசஸ் தான். ஏன்னா சில சர்வீசஸ் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அதுக்கு வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம மொபைல், இந்த இன்டர்நெட் இல்லாத டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போது அந்த காலத்தில் மியூசிக் வேணும்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருவாங்க, இல்லாட்டி ஒரு மெமரி கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாகவே மியூசிக்கெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் வீட்டில் வந்து பாட்டெல்லாம் கேட்கலாம். அப்போல்லாம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத டைமில். ஸோ அது நம்ம பார்க்க முடியும், அதுக்கு நம்ம காசு கொடுத்துருவோம் அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்காக. அது all nothing but intangible. Even that is called as a good. Next we have is heterogeneous. Heterogeneous is different. So ஒரு சர்வீஸ் கொடுக்குறப்போ ஒரு ரீஜன் பேஸ் மேலே, ஒரு கல்ச்சரல் பேஸ் மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு பர்டிகுலர் அதே டாக்டர் அதே மாதிரி பண்ணுவாங்களா? இல்லை. ஒரு ரீஜன் பேஸில் ஒரு டிசீஸ் பேஸ் மேலே ஒரு டாக்டர் ஒரு மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பல் டாக்டர் பார்க்கணும், அந்த பல் டாக்டர் எனக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மற்றவங்களும் இன்னும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இட் ஹேஸ் ஹெட்ரோஜீனியஸ், டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேறு மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் ஹெட்ரோஜீனியஸ். அதே கூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பென் வாங்குறீங்கன்னா எல்லோரும் ஒரே பென் மாதிரி தான் இருக்கும். நீ பெரிய பென்னு சின்ன பென் என்ன ரெனால்ட்ஸ் பென் வாங்குறீங்கன்னா அது பென் அதே தான் இருக்கும். இப்போ ஒரு மொபைல் மைக்ரோமேக்ஸ் ஒரு மொபைல் வாங்கினா மொபைல் அது இப்படியே தான் இருக்கும். அந்த மாடல் எல்லாருக்கும் கையில் அதே மாடல் இருந்தாலும் அதே ஸ்டைல் தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஆனால் இதில் வந்து ஹெட்ரோஜீனியஸாக இருக்கும். சர்வீஸ் ஒருத்தவங்க பேஸ் மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், இன்செப்பரபிள் ஃப்ரம் த மேக்கர்ஸ். ஸோ இவங்க லேபரரும் இன்செப்பரபிள். ஸோ லேபர் அண்ட் லேபர்னால் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க லேபரர்னால் என்ன ஒர்க் அலாட் பண்ணுறாங்களோ அது ரெண்டுமே வந்து இன்செப்பரபிள், செப்பரேட் பண்ண முடியாது. பெரிஷபிள்னால் இது வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. கூட்ஸ் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்க முடியுமோ இது வந்து இது சர்வீசஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லலாம், எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறேன், டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர் ட்ரீட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அன்றைக்கி கூட முடிஞ்சிச்சு. அது நான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். நாளைக்கு என்னால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்தால் திருப்பி நான் டாக்டரை மீட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் தட் இஸ் ஓவர். இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்க்கு வந்து டிக்கெட் வாங்கினீங்க, அது வந்து வச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் டேயில் கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா அந்த டிக்கெட் வந்து வேஸ்ட்டு. தட் இஸ் கால்ட் பெரிஷபிள். ஸோ விச் வி கேனாட் ஸ்டோர் ஃபார் அ லாங்கர் டைம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.